உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். விடுதலை பார்ட் 2 இந்த படத்தோட விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். படத்தை படமாக பாருங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு டிஸ்க்ளைமராக மாதிரி சொல்லிடுறேன். முதல்ல படத்தை படமாக எடுங்கடா, அப்புறம் நாங்கள் படமாக பார்க்குறோம். அதுக்கு மாதிரி ஒரு வரலாறு அப்படிங்கிறது பேசப்படாமல் கூட போயிடலாம். அது போனால் போயிட்டு போகுது. வரலாறு புதஞ்சா போயிட்டு போகுது. யாரோ ஒருத்தன் கண்டிப்பாக தேடி வந்து அந்த வரலாறை பேசுவான். ஆனால் தப்பாக பேசுகிறானுங்க பார்த்தீங்களா, வரலாறை அவனுங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு தமிழ் தேசியத்திற்கான விதையை தூண அரியலூர் மாவட்ட மண்ணில் நடந்த நிஜ கதை. தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாள் அவர்களோட கதை. ஆனால் இதைத்தான் படமாக எடுத்துட்டு அதையும் தப்பாக எடுத்துட்டு திராவிடத்திற்கு தகுந்த மாதிரி திரிச்சுக்கிட்டு இது எல்லாம் கற்பனையே அப்படின்னு டிஸ்க்ளைமரை மட்டும் போட்டுட்டா உங்களை கலட்டிக்கிட்டு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? இந்த டிஸ்க்ளைமர் எதுக்காக போடப்படுது தெரியுங்களா? இது எல்லாம் கற்பனையே அப்படின்னு. ஏன்னா புலவர் கலியபெருமாளோட இன்னும் அந்த வாரிசுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காப்பிரைட்ஸ் கேட்டுருவாங்களாம். அந்த பணத்தை கூட அவங்களுக்கு தர்றதுக்கு உங்களுக்கு மனசு வரல பார்த்தீங்களாடா. நீங்களாம் தமிழ் தேசியத்தை பற்றி படம் எடுத்து கிழிக்கவா போறீங்க? வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஜெய்பீம்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஜெய்பீம் படத்தில் பாதிக்கப்பட்ட அந்த கதையின் நாயகி செங்கேனிக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டதா படம் எடுத்தாங்க. ஆனால் நிஜ செங்கேனிக்கு வீடு கட்டி தரலை. இதுதான் இவங்களோட புத்தி. அது மாதிரி வாழை படம் பேட்மா நகரத்தில் நடந்த ஒரு வாழைத்தார் லாரி விபத்தில் மரணமடைந்தவர்களை பற்றின ஒரு அழுத்தமான சோக கதை. அதுலேயும் சாதியை திணிச்சாங்க, சம்பாரிச்சாங்க. ஆனால் அந்த வாழைப்பழ லாரி விபத்தில் இறந்தவர்களுக்கு 10 பைசா கூட உதவி செய்யலை. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு புலவர் கலியபெருமாள் அவர்களோட கதையை எடுத்துட்டு தோழர் தமிழரசன் அவர்களோட கதையை எடுத்துட்டு இது எல்லாம் கற்பனையே அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு சம்பாரிச்ச காசை தான் மட்டுமே வாக்கரிசி போட்டுக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தோட குதறப்பட்ட தமிழ் தேசியத்தின் கதை அப்படின்னு தான் இதை நம்மளால சொல்ல முடியுது. இந்த படத்தோட முடிவில் கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த படத்தோட முடிவில் சூரி தன்னோட தாயாருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி சில வார்த்தைகள் அப்படிங்கிறது வரும். அதில் அழுத்தமாக ஒன்று பதிவு பண்ணியிருப்பாங்க. அதிகாரம் இருக்கிறவன் அவன் கதையை வரலாறாக எழுதிடுறான், அதிகாரம் இல்லாதவனோட வரலாறு கதையாக கூட இங்கே எழுதப்படுறதில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சினிமா கம்பெனியை வச்சுக்கிட்டு தமிழ் தேசியத்தோட கதையை பூரா இப்படி குத்துயிரும் கொலையுயிருமா குதிரை போட்ட கதை தான் விடுதலை பார்ட் 2 அப்படிங்கிறது. இது உண்மையிலேயே தியேட்டரை விட்டு வெளியில் வந்த உடனே நான் வீடியோ பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் சினிமா பார்த்தது அரியலூரில் இருக்கிற மகாசக்தி தியேட்டர். பாலம் குண்டு வச்சு தகர்க்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா இந்த படத்தோட கதையில் வர்றது. அந்த பாலம் தகர்க்கப்பட்ட இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தியேட்டரே இருக்குது. சம்மந்தப்பட்ட அந்த ரயில் நிலையத்தில் தகவல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனோபாலா ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்க மாதிரியே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 50 மீட்டர் தொலைவில் தான் இந்த தியேட்டர் இருக்குது. அரியலூர் மாவட்டத்தோட வரலாறு தெரிஞ்ச அரியலூர் இளைஞர்கள் இன்னும் இருக்காங்க. இந்த முழு கதையும் தெரிஞ்சவங்க, இந்த முழு வரலாறும் தெரிஞ்சவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே நீங்க இவ்வளவு கதை சொல்லி இதை திரிச்சிங்கன்னா எவ்வளவு கொழுப்படா இருக்கும் உங்களுக்கு. படத்துல ரொம்ப அபத்தமான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நீங்க விடுதலை பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா யாருமே இதுவரைக்கும் பெருமாள் வாத்தியாரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். காவல்துறையே தேடுவாங்க, பெருமாள் வாத்தியாருங்கிறவங்கள தேடுவாங்க. அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி தான் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதில் பெருமாள் வாத்தியாரோட ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அவர் சர்க்கரை ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தினது, அங்கே சங்கத்தை உருவாக்குனது, இது எல்லாமே தெரியுது காவல்துறையினருக்கு. அப்போ இருந்த காவல்துறையினர் எல்லாருமே செத்தா போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த காவல்துறையினர் எல்லாம் செகண்ட் பார்ட்டில். அது எப்படி முகம் தெரியாமல் போயிடும்? இப்படி அபத்தமாக படம் எடுக்கிறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதே மாதிரி முழுக்க பொய். வரலாற கற்பனையை கலந்தெடுக்கிறேன்னு காப்பிரைட் தராம காசு திருடுறதுக்காக என்னென்ன சித்து வேலைகள் செய்யறாங்க பாருங்க. புலவர் கலியபெருமாள் தன்னோட வாழ்நாளில் ஒரு கொலை கூட செய்யாத மனிதர். 1972 வருடம் போலீஸ் உளவாளியா இருந்த ஒருத்தருடைய கொலை வழக்கில் மட்டும்தான் அவர் சம்பந்தப்படுத்தப்பட்டார். தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அந்த தண்டனையும் கூட குறைக்கப்பட்டுச்சு. அந்த கொலையும் அவர் நேரடியாக செய்யல. ஆனால் படத்தில் ஒரு இன போராளி, தமிழ் தேசியத்திற்கான ஒரு மிக சிறந்த தலைவர், அவர் பல கொலை செய்யற மாதிரி ரொம்ப கொடூரமா காமிச்சிருங்க. தமிழ் தேசியம் பேசுறவனை பூரா தீவிரவாதியா சித்தரிக்கக்கூடிய அந்த எச்ச புத்தி உங்களுக்கு இன்னமும் தொடருது அப்படின்னா என்ன சொல்றது? அதே மாதிரி
பிறப்பால ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பேசினா அது சனாதனம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல கருணாஸோட மகன் கிரேஸ் கருணாஸ் நல்லா நடிச்சிருந்தாரு, அதெல்லாம் நாம குறை சொல்ல முடியாது. அவரை புகழ்ந்து பேசுறதுக்காக சண்டை நடந்துட்டு இருக்கப்ப நம்ம வீட்டு பசங்களுக்கு இவ்வளவு வீரெல்லாம் வரமாட்டேங்குதேடா அப்படின்னு, அவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு. என்ன மனநிலைடா உங்களுக்குலாம்? பிறப்பால ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேசுற சனாதனம்னா பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு வீரம் வருதுன்னு சொல்ற சனாதனம் இல்லையாடா? நீங்க இத வெற்றிமாறன் இன்னைக்கு செய்யல, அசுரன் படத்திலேயே பார்த்துருக்கலாம். இவங்க திரும்ப கிளைமேக்ஸ் சீன்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வெட்ட போனதும் அவங்க பயந்துருவாங்க. பசுபதி வேல்கம்போட ஆளுங்களை கூட்டு போனோடனே எப்பா நாங்க சண்டை வரல பாரு, அப்புறம் எதுக்குடா வேல்கம்போட வந்து நாங்களும் தயாரா தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சமாதானம் பேசிடுவாங்க. இந்த தரப்பினர் எல்லாமே வீரர்கள், இன்னொரு தரப்பினர் எல்லாமே கோழைகள் அப்படின்னு சித்தரிச்சு இன்னும் சாதிய துவேஷத்தை என்ன இருக்குடா பரப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இங்க எழுதா இல்லையா? இந்த படத்துலயும் சாணிப்பால் பண்ணையடி முறை இதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அது வந்து குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் பண்ணையடிமையா இருந்தாங்களா? பணம் இல்லாத எல்லா சாதியினரும் பண்ணையடிமையா இருந்திருக்காங்க. ஆடு மேய்ச்சவன்லேருந்து மாடு மேய்ச்சவன்லேருந்து அத்தனை பேரும் இருந்திருக்கான். இங்க இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற பிரச்சனையை எடுத்து குரல் கொடுத்து தமிழன் அப்படிங்கிற போர்வையில் ஒருங்கிணையணும். இங்க சாதிய வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது, இருக்கப்பட்டவன் இல்லாதவனை சுரண்டி திங்கிறான், அது கூடாது அப்படின்னு போராடினவர் தான் புலவர் கலியபெருமாள். கிட்டத்தட்ட இந்த படத்தின் மூலமா வெற்றிமாறன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு தமிழ் தேசிய தலைவரையும் ஒரு தலித்திய தலைவராக மாற்றக்கூடிய வேலை அப்படிங்கிறத வெற்றிமாறன் செய்யறாரு. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு இந்த பட்டியல் சமூகம் பிற சமூகம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் மோதல் குடுக்கல் வாங்கல்லாம் இல்லாம இருந்தது. உயர்ந்தவனா இவன் நினைச்சுக்கிட்டான், தாழ்ந்தவனா அவன் பார்த்துக்கிட்டான். இன்னைக்கு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்காங்க, கிட்டத்தட்ட நெருங்கி இருக்காங்க. பெண் கொடுக்கல பெண் எடுக்கல அவ்வளவுதான், மற்றபடி நட்பு கல்வி எல்லாமே ஒன்னா இருக்கு, இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிற சாதியினர் நண்பர்களாக இல்லாத ஒரு மனிதனை நீங்க பார்க்கவே முடியாது. என் ஜாதிகாரன் கூட மட்டும்தான் நான் நண்பனா இருக்கேன்னா எல்லா ஜாதியிலையும் இருப்பான். அது ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவங்கிற பேச்சே வேலை கிடையாது. இங்க நட்பு அப்படிங்கிறது தான். இதுல பெண் கொடுத்து பெண் எடுக்கலைன்னா ஏன் எடுக்கல இந்த கேள்வியை மட்டும்தான் கேட்பாங்க. என் வீட்டுக்கு நீ பொண்ணு கொடுத்துருவியா அப்படின்னு. தகுதியோடு வந்தால் எல்லாரும் பெண் கொடுக்க தயாராக இருக்காங்க. உங்களோட கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரணும். நீ பெரிய கலெக்டர் ஆகு, உனக்கு அரசாங்க சலுகை கொடுத்துருக்கு, டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, வக்கீல் ஆகு, பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் நீ மேலே வா, கண்டிப்பா பெண் கொடுப்பார்கள். மற்றபடி நீ பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தா சொந்த ஜாதிகாரனுக்கே எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, எவனுமே கொடுக்க மாட்டான். அவனுக்கு அவன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே அக்கறை இருக்கும். சொந்த ஜாதிகாரன் அவன் ஒரு வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இங்கே பெண் கொடுக்கறதும் பெண் எடுக்கிறதும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு மக்கள் வரணும்னா ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்தோம். இன்னைக்கு எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கும். இப்போ என்ன எனக்கு குறைச்ச, என் பையனுக்கு என்ன நல்லா இருக்கான் பாரு, டாக்டரா இருக்கான், வக்கீலா இருக்கான் அப்படின்னு நீங்க பொண்ணு கேட்டு பாருங்க. கண்டிப்பா சம்பந்தப்பட்ட அந்த மணமக்களுக்கு விருப்பம் இருந்து பொருளாதார ரீதியான வலிமை அப்படிங்கிறத அடைஞ்சா இங்க எவனுமே பெண் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். இங்க சாதி அப்படிங்கிறது தடுக்குது தான் திருமணத்தை. குறைந்தபட்ச சதவீதம் இருக்குதா, மறுத்து பேசுறதுக்கு இல்லை. ஆனா பொருளாதாரம் தான் இங்க பெரும்பகுதியா இருக்கு. நீ பெரும்பகுதி பொருளாதாரத்தோட முன்னுக்குவா, கல்வியோட முன்னுக்குவா, கண்டிப்பா நடக்கும். இப்படி ஒத்துமையா இருங்கடான்னு படம் எடுக்க சொன்னா அந்த காலகட்டத்தில் அப்படி நடத்திட்டாங்க, இந்த காலகட்டத்தில் இப்படி நடத்திட்டாங்கன்னு சாதிய துவேஷம் அப்படிங்கிறது இன்னைக்கும் பரப்பக்கூடிய வேலையை வெற்றிமாறன் மாதிரியான நபர்களை வச்சுக்கிட்டு ரெட் ஜெயண்ட் செய்யுது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். விடுதலைங்கிற பேருக்கு ரோசம் மானம் சூடு சொரணை இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாக்காரர்களையும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ரெட் ஜெயண்ட் கிட்ட இருந்து நீங்க என்னைக்கிடா முதல்ல விடுதலை அடைய போறீங்க? இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க, இது பெருமாள் வாத்தியாரோட கதை, புலவர் கலியபெருமாளோட கதை அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியும். ஆனால் அதையெல்லாம் தப்பா எடுத்து வச்சிருக்காரு. 3 பேர் வந்து கன்னி வெடி தயாரிக்கும் போது மரணம் அடைவாங்க. இது புலவர் கலியபெருமாளோட வரலாறுல நடந்த சுந்தர சோழபுரம்ங்கிற பகுதியில் அவரோட தோட்டத்தில் அவரோட கொல்லையில் கன்னி வெடி தயாரிக்கும் போது கணேஷ், காணியப்பன், சர்ச்சில் அப்படிங்கிற 3 பேர் வெடி விபத்து ஏற்பட்டு மரணம் அடைஞ்சாங்க. அந்த இடத்துலயே அவங்கள புலவர் கலியபெருமாள் அடக்கம் பண்ணாரு. புலவர் கலியபெருமாள் மறைந்த பிறகு இந்த படத்தில் காட்டுற மாதிரி சுட்டெல்லாம் கொல்லலை, அதையும் சொதப்பி தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. புலவர் கலியபெருமாள் மரணம் அடைஞ்ச பிறகு இயற்கை மரணம் தான் அடைஞ்சார். மரணம் அடைஞ்ச பிறகு அந்த 3 பேரை புதைச்ச அந்த கன்னி வெடி வெடிச்சதா காட்டப்பட்ட அதே இடத்துல தான் சுந்தர சோழபுரத்துல தான் புலவர் கலியபெருமாளோட உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. புலவர் கலியபெருமாளை பத்தி உண்மைகள் தெரிஞ்ச இத்தனை பேர் இருக்கும்போதே நீங்க பொய்யா ஒரு கதையை அனுப்புறீங்கன்னா வரலாறு பேசாதீங்கடா. தெரிஞ்சவன் யாராவது ஒருத்தன் வந்து உண்மையை பேசுவான்.
ஏன் பொய்யா பேசுறீங்க? புலவர் கலியபெருமாள் அப்பேற்பட்ட ஆளா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை உதாரணமா சொல்றேன். தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் அப்படின்னு இன்னைக்கு உலகத் தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவரு தான் வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற இனத்தோட தலைவரா அன்று முதல் இன்று வரை மக்கள் மனசுல இருக்கார். அவரு தனி ஈழம் அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நான் 2 இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கார். அந்த 2 இடம் எது தெரியுங்களா? ஒன்று, தன்னோட பெறாத தந்தையா தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் பார்க்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நினைவிடத்துக்கு போகணும்னு. 2வது, தமிழ் தேசியத்திற்கான விதை தூவிய புலவர் கலியபெருமாளோட நினைவிடம் இருக்கக்கூடிய சுந்தர சோழபுரத்துக்கு வரணும். இது 2 தான் தேசிய தலைவரே விருப்பப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் போற்றி வணங்கப்பட்ட, தன்னோட குருவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மனரீதியா வணங்கப்பட்ட புலவர் கலியபெருமாளோட வரலாறை இந்த மாதிரி நாசம் பண்ணாதீங்கடா, நீங்க நாசமா போயிடுவீங்க. வரலாறு அப்படிங்கிறது இருக்கிறவன் அவன் இஷ்டத்துக்கு எழுதிக்கிறான்னு நீ படத்துல சொன்னல, அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஒன்ன வச்சு இந்த தப்பான வரலாறை எழுதியிருக்கான் அப்படிங்கிறதுக்காகவே வெற்றிமாறன் வெட்கப்படணும். விடுதலை ஒரே வார்த்தையில சொன்னோம்னா, விடுதலை அப்படிங்கிற பேர்ல ஒருத்தன் அடிமாடா போனான் அப்படின்னா அது வெற்றிமாறன் தான்.